சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர் பிளஸ் ஊடக ரசிக பெருமக்களே, உணவினாலேயே பல குறைபாடுகளை நாம் சரி செய்து கொள்ள முடியும். அதுதான் சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை சித்தாந்தம். உணவே மருந்து, மருந்தே உணவு. சில இடங்கள்ல இந்த உணவு மருந்து மாதிரி இருக்கும், அந்த அர்த்தத்தை அவர் சொல்லலை. நாம் உண்ணுகிற உணவே நமக்கு மருந்து போல ஆரோக்கியத்தை தருவதாக இருக்க வேண்டும். நாம் எடுத்துக்கொள்ளுகிற மருந்தும் உணவு சார்ந்ததாக இருக்க வேண்டும். அதுதான் அதனுடைய அர்த்தம். இப்போ உணவில் சூப் எல்லோருக்கும் ரொம்ப பிடித்தது. ஒரு 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 விருந்தினர் சாப்பிட போனா கூட நம்ம என்ன கேட்குறோம், முதல்ல ஒரு சூப் சாப்பிட்றோம். உணவு அங்காடியில் சூப் கேட்குறோம். நல்ல ருசியான, அதே நேரத்தில் ஆரோக்கியத்தை தருகிற சூப், நம்முடைய நரம்பை முறுக்கேற்றி வளமேற்றுகிற சூப். என்ன சூப் இருக்கிறது? அந்த சூப்பை எப்படி தயாரிக்கலாம்? பொதுவாக சூப்புக்கு ஒரு பேஸ், அது ரொம்ப சிம்பிள். என்ன சூப்பு பண்ணிங்கனாலும் இதை தான் அதில் அடிப்படையில் இருக்கும். என்ன? தாளிப்பதற்கு சோம்பு, பெருஞ்சீரகம், அதுதான் தாளிப்பதற்கு பயன்படுத்துவது. இரண்டாவது, பொடியாக நறுக்கிய வெங்காயம், தக்காளி பழம். நான்காவது, அந்த சூப்பை கொஞ்சம் கெட்டிப்படுத்துவதற்கு, கொஞ்சம் நீர்த்திருப்பதை கொஞ்சம் குழகுழப்பாக மாற்றுவதற்கு கார்ன்ஃப்ளவருடைய மாவு. இவ்வளவுதான், இது பேஸ். இதை வச்சுக்கோங்க. இப்போ எந்த ஜூஸ் வேணாலும் இந்த பேஸில் எந்த ஜூஸை வேணாலும் ஆட் பண்ணிட்டோம்னா அது சூப் ஆகிட போகுது. ஒரு சிம்பிளான ஒரு சூப் ஒன்று சொல்லுகிறேன். முதல்ல என்ன பண்றீங்க, சில மூலிகைகளில் தயாரிக்கிற சூப்பு முதல்ல நம்ம தயாரிக்கலாம். ஒன்று, இந்த முருங்கைக்கீரை இருக்கிறது. இந்த முருங்கைக்கீரையை போல ஒரு முழுமையான சத்தடங்கி ஒரு கீரை உலகத்திலே இல்லைன்னு சொல்ல வேண்டும். உலகம் முழுக்க மார்க்கெட்டில் முருங்கைக்கீரைக்கு ஒரு தனி வரவேற்பு வந்து விட்டது. நம்முடைய நாட்டில் இருந்து முருங்கைக்கீரையை யூரோப்பிய நாடுகளுக்கு பலர் ஏற்றுமதி செய்கிறார்கள். அந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த முருங்கை இலை செய்கிற ஒரு சூப். முருங்கை இலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலையை எடுத்து அதை பொடியாக நறுக்கியும் சூப் செய்வதற்கு பயன்படுத்தலாம். அப்படியே கீரையாக போட்டு பயன்படுத்தலாம். முதல்ல முருங்கைக்கீரையை கொண்டு வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கீரையை நன்றாக அலம்பிவிட்டு பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ நான் முதல்ல சொன்ன பாருங்க, கொஞ்சம் எண்ணெயை வாணல்ல வார்த்து அதில் எண்ணெய் சூடான உடனே கொஞ்சம் சோம்புவை போட்டு, சோம்பு அப்படி பொரித்து கொஞ்சம் மிதங்க ஆரம்பித்து அது கருகாமல் இருக்க வேண்டும். அந்த நேரத்தில் நறுக்கி வைத்திருக்க வெங்காயத்தை போட்டு வதக்கி அது பொன்னிறமாக மாறிய உடனே, அது கருத்து போய்விடாமல் அதிகமாக வந்து விடாத நிலையில் தக்காளி நறுக்கி வைத்திருக்க துண்டுகளை அதில் போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டு அதில் தண்ணீரை சேர்த்து, அந்த தண்ணீர் ஒரு கொதி வந்த உடனே இந்த முருங்கைக்கீரை வைத்திருக்க பாருங்க, அந்த முருங்கைக்கீரை அதில் போடுங்கள். நன்றாக கொதிக்கட்டும். தண்ணீருடைய அளவை நாம் தீர்மானித்துக் கொள்ளலாம். ஒரு கைப்பிடி கீரை இருந்தால் 2 கோப்பை தண்ணீர் ஜூஸ் நமக்கு போதும். இப்போ 4 கோப்பை தண்ணீரை விடுங்க. அது நன்றாக கொதிக்கட்டும். கொதிக்கிற போது அதில் ருசிக்கு மிளகும் உப்பும் சேர்த்து கொள்ளுங்கள். அது கொஞ்சம் திக்கா வேணும் அப்படின்னா அதில் கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி சேருங்கள். அப்படியே போட்டுறாதீங்க. நன்றாக கொதித்த பின்னால் ஒரு 2 கோப்பை அளவுக்கு சுண்டிய உடனே எடுத்து அதை வடிகட்டி விட்டு, அந்த சூப்புக்கு மனம் வேண்டுமானால் கொஞ்சம் கொத்தமல்லி தழையை போட்டுக்கொள்ளலாம். அந்த சூப்பை காலையில் அன்றாடம் ஒரு வேளை சாப்பிட்டு கொண்டு வந்தால் செரிமந்த வெப்பம் தெரிக்கும் தலை நோய். பல பெண்கள் தலைவலி அவதிப்படுவார்கள். அஜீரணம் எனக்கு சரியாமை இருக்கிறது என்று சொல்வார்கள். செரிமந்தம், செரிப்பது மந்தமாகிவிட்டது. செரிமந்த வெப்பம் தெரிக்கும் தலை நோய், வெறி, மூர்ச்சை, கண்ணோய் விலகும் மனமே, நெருங்க இலை ஒத்தவிட நேரிழையே, நல்ல முருங்கை இலையை மொழி தேர சொல்றார். மனம் நெருங்குவதற்கு இலையொத்த விழிக்கு சொந்தக்காரியே, ஆணும் பெண்ணும் மனம் நெருங்கினால் உடல் நெருங்கும்.
இந்த மனம் நெருங்குவதற்கு அந்த ஈர்ப்பை கொடுப்பது எது? முருங்கைக்கீரை. ஆனால் முருங்கைக்கீரையை சூப்பு செய்து இப்படி அன்றாடம் சாப்பிடுவது கண்ணுக்கு நல்லது, நரம்புகளுக்கு நல்லது, ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. பயன்படுத்தலாம். இந்த சூப்புக்கு யாருக்கும் சிரமம் கிடையாது. அடுத்தது தாளிக்கீரை, தூதுவளைக்கீரை, அரைக்கீரை, முருங்கைக்கீரை என்று 4 கீரைகள் இருக்கின்றன. ஒன்று தாளிக்கீரை. தாலி, அந்த கீரையை பார்த்தா தாலியினுடைய வடிவம் அப்படியே இருக்கும். ஒரு பெண்ணுக்கு தாலி நிலைக்க வேண்டுமானால் நல்ல இல்லற வாழ்க்கையை தருகிற ஆண்மை உள்ள ஆண்மகன் அவளுக்கு அமைய வேண்டும். அதனால தான் அந்த கீரைக்கு பேர் தாலிக்கீரைன்னு பேர் வச்சிருக்காங்க. தாலி எப்படி இருக்குமோ அந்த வடிவத்தில் அந்த கீரை இருக்கும். தாலிக்கீரை, முருங்கைக்கீரை, தூதுவளைக்கீரை, அரைக்கீரை, இது ஒவ்வொன்றிலும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஒரு கொத்து கொத்தாவள கையில் இப்படி எடுத்தால் எவ்வளவு வருமோ அவ்வளவு எடுத்து இந்த 4 கீரையும் அலம்பி பொடியாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ முன்ன சொன்ன பாருங்க, நான் சூப்பு தயாரிக்கிறதுக்கு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு அதில் சின்ன வெங்காயத்தை போட்டு தாளிச்சிட்டு பிறகு அதில் கொஞ்சம் தக்காளி பழத்தை போட்டு லேசாக வதக்கிட்டு அதில் தண்ணீர் ஊற்றி ஒரு 2 கோப்பை வேணும்னா 4 கோப்பை தண்ணீர் ஊற்றிக்கிங்க. 4 கோப்பை வேணும்னா 8 கோப்பை தண்ணீர் விட்டு கொள்ளுங்கள். இப்போ அதில் நாம் சுத்தம் செய்து வைத்திருக்கிற கீரையை போட்டு கொதிக்க வையுங்கள். நன்றாக கொதித்து அந்த கீரையில் இருக்கிற சத்தெல்லாம் அதில் இறங்கிய பின்னர் இந்த பாதிக்கு பாதி சுண்டினால் நல்லது. அதுதான் சிறந்த சூப் கிடைக்கும். அப்படி வடிகட்டி விட்டு அப்படி கொதிக்க வைத்து விட்டு அதை எடுத்து அதில் ருசிக்கு போதிய அளவுக்கு மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்து விட்டு அந்த சூப்பு கொஞ்சம் திக்காகணும்னா அதுக்காக காலிஃப்ளவர் மாவு கரைத்து, ஞாபகம் ஒரு தடவை அதை சொல்கிறேன், கரைக்காமல் அந்த தூளை போட்டு அப்படியே கலைக்கிறீங்கன்னா அது கரையவே கரையாது. அதனால் அதை கரைத்து அந்த கரைத்த சூப்பை அதில் உள்ளே விட்டு போதிய அளவுக்கு திக்னஸ் வருதான்னு பார்த்து அதை நிறுத்தி கொள்ளலாம். அப்படி இந்த 4 கீரைகள் அன்றாடம் பயன்படுத்துவதனால நரம்பும் தசையும் முறுக்கேறும். தளினன் முருங்கை தழை தூதுனம் பசலை வாலிலறு கீரையும் நெய்வார்த்து உன்னில் ஆளியன விஞ்சுவார் போகத்தில் வீம்பு உரைத்த பெண்கள் எல்லாம் கெஞ்சுவார் பின்வாங்கி கீழ். தேரர் சொல்லுவார், இவ்வளவுதானா என்று சொன்ன பெண்கள் எல்லாம் என்னை விட்டுடு என்று கெஞ்சுவார்கள். அவ்வளவு ஆண்மையை மேலோங்க செய்வதற்கு இந்த 4 கீரைகளில் இருக்கிறது சத்து என்று தேரர் சொல்லுவார். அந்த 4 கீரைகளிலே செய்கிற சூப்பு தான் இப்போ நான் உங்களுக்கு செய்கிற முறையை சொன்னேன். இன்னொரு சூப்பு நாம் செய்து அன்றாடம் கையாளலாம். அதிலே முக்கியமாக நரம்புக்கு வலுவேற்றுகிற, தசைக்கு வலுவேற்றுகிற சத்து பொருட்கள் அடங்கியிருக்கின்றன. ஒன்று நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அதிமதுரம், முருங்கை விதை, பூனைக்காலி விதை, பூமி சர்க்கரை கிழங்கு, சஃபட் முசிலி, வெள்ளை முசிலி, இந்த பொருள்கள் எல்லாம் நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். இதை நாட்டு மருந்து கடையில இருந்து வாங்கி வந்து இடித்து அதை ஜல்லடையில் சலித்து சூரணமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மூடி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டோம்னா 3 மாதத்துக்கு அது கெடாது, பயப்பட வேண்டியதே இல்லை. இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ நான் சொன்ன பாருங்க, இதே மாதிரி சூப்பு தயாரிப்பதற்கு வேண்டிய அனைத்தையும் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயை வைத்து சூடு பண்ணி அதில் சோம்பு போட்டு தாளித்து பிறகு வெங்காயம் நறுக்கிய வெங்காயம், தக்காளி பழத்தை போட்டு தக்காளி துண்டுகளை போட்டு அதில் லேசாக வதங்கிய பின்னால் அதில் தண்ணீரை சேர்த்து அது நன்றாக கொதிக்கட்டும் என்று அதிலே 1 தேக்கரண்டி நான் சொன்ன இந்த மூலப்பொருளுடைய சூரணத்தை அதிலே போட்டு முன்ன சொன்னது போல 2 கோப்பை வேண்டாம் 4 கோப்பை தண்ணீர் சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். அதே விகிதத்திலே தண்ணீரை சேர்த்து அது கொதித்து நன்றாக அதில் அந்த நாம் சேர்த்த மூலிகளுடைய சத்துக்கள் எல்லாம் அதில் இறங்கிய உடனே என்ன செய்ய வேண்டும், ஒரு தேக்கரண்டி அளவுக்கு அல்லது 2 தேக்கரண்டி அளவுக்கு கரைத்த கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் சேர்த்தோம்னா அது திக்னஸ் ஆகிடும். அந்த திக்னஸ் ஆகிற பக்குவத்தில் வேண்டிய அளவுக்கு மிளகுத்தூளும் உப்பும் சேர்த்து ருசி சரி செய்து விட்டு சூப் சாப்பிட சுவையாக இருக்கும். இந்த சூப்பை கையாண்டு கொண்டு வந்தால் நல்ல முறுக்கேறிய நரம்பு,
நினைக்கிற போது தாம்பத்தியத்தை செய்கிற லிபிடோ, அந்த ஆற்றல், அதை உடலிலே கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மூலிகைகள். அப்படி இந்த மூலிகைகள், கீரைகள் இவைகளை செய்த சூப்பு நம்மை நல்ல உடலில் உள்ள நரம்புகளை முறுக்கேற்றி மனதில் ஒரு கிளர்ச்சியை தந்து தாம்பத்தியத்தில் ஒரு நிறைவை தருகிற வல்லமை பெற்றவைகள். இவைகள் எல்லாம் நாம் அன்றாடம் செய்து சாப்பிடலாம். நேரம் இல்லை என்பவர்கள் இருப்பார்கள். இது எங்கேயா செய்து சாப்பிடுறது, இது ரெடிமேடா இது கிடைக்குமா என்று பலர் கேட்பார்கள். இவ்வளவு மூலிகைகளை பற்றி சொன்னீர்கள், இந்த மூலிகைகளுக்கெல்லாம் இவ்வளவு ஆற்றல் இருக்குது என்று சொன்னீர்கள். அந்த மூலிகைகள் எல்லாம் எங்கிருந்து போய் கொண்டு வந்து சேர்ப்பது? ஆனால் இந்த எந்த சூப்பு பண்ணாலும் இந்த சூப்பில் தவறாமல் நறுக்கிய கொத்தமல்லி கீரையை சேர்க்க வேண்டும். கொத்தமல்லி கீரை இருக்கிறது, அது ஆண்மைக்கு மிகச்சிறந்தது. கொத்தமல்லி கீரை உண்ண கோர அரோச்சகம்போம், கொத்தமல்லி கீரை உண்ண கோர அரோச்சகம்போம், பித்தமெல்லாம் வேருடனே பெருங்கான். கொத்தமல்லி கீரையை சாப்பிட்டா வாயிலே ருசியின்மை என்கின்ற தன்மை இல்லாமல் போய்விடும். கோர அரோச்சகம், அரோச்சகம்னா ருசியின்மை. பித்தமெல்லாம் வேருடனே பெருங்கான், பித்தம் சம்பந்தமான நோய்கள் எல்லாம் வேரோடு தீர்ந்து போய்விடும். ஹைப்பர் அசிடிட்டி எல்லாம் காணாமல் போய்விடும். அதை விட முக்கியம், வெச்சனவே போகம் விளைவிக்கும் கச்சி மூலை மாதே அரி. கச்சனிந்த தனத்துக்கு சொந்தக்காரியே, உனக்கொன்றை சொல்லுகிறேன், வெச்சனவே போகம் விளைவிக்கும். விரும்புகிற போது போகம் செய்கிற ஆற்றலை உனக்கு தரும். அதனாலதான் எல்லா தயாரிப்பிலையும் பாருங்க, கொத்தமல்லி கீரையை போடுவார்கள். எதுக்கு போடுறாங்கன்னு தெரியாது, போடுறவங்களுக்கும் தெரியாது, சாப்பிட்றவங்களுக்கும் தெரியாது. ஆனால் சித்தர்கள் காரணம் இல்லாமல் சேர்க்கவில்லை. கொத்தமல்லி கீரையே இவ்வளவு ஆற்றல் அதில் இருக்கிறது. அப்போ அந்த கொத்தமல்லி கீரையை அதில் சேர்த்து இந்த சூப்பை சாப்பிடலாம். இல்லை இது செய்ய முடியலன்னா எனர்ஜி பிளஸ் என்று நாம் உருவாக்கி இருக்கிறோம். இந்த எனர்ஜி பிளஸ்ல இந்த மூலிகைகள் எல்லாம் அதில் அடங்கி இருக்கிறது. அப்போ அதிலே ஒரு தேக்கரண்டி எடுத்து பாலோடு கலந்து காலையில் ஒரு வேளை, மாலை, அது ஹார்லிக்ஸ் ஃப்ளேவர் இருக்கும், ஹார்லிக்ஸ் டேஸ்ட் இருக்கும், சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்கும். காலையிலே ஒரு தேக்கரண்டி, மாலையிலே ஒரு தேக்கரண்டி சாப்பிட்டா ஒரு 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 டப்பாவே ஒரு மாதத்துக்கு வரும். அப்போ நல்ல நரம்பு முறுக்கேறிய ஆண்மை சக்தியை பெறுவதற்கு இந்த சூப்போ அல்ல சூப்பில் அடங்கி இருக்கிற பிரதான மூலப்பொருட்கள் எல்லாம் உள்ளே வைத்திருக்கிற அந்த எனர்ஜி பிளஸோ, இவை இரண்டில் எது உங்களுக்கு சாத்தியமோ அதை கையாண்டு ஆனந்தமாக ஆரோக்கியமான தாம்பத்தியத்தோடு வாழ்வோம். நன்றி, வணக்கம்.